டேய் மவன இதுக்கு மேற்பட்டு கத்துன அங்க பறக்குது பத்தியா பிளைட்டு. இங்கிட்டு பர்ற ஒத்த காலில் கைத்து போட்டு பிளைட்டோட கைத்து கட்டி போய் பறந்துடுவாடான்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். ஆளையும் மண்டையும் பாரு. எப்படிரா குடும்பம் மொத்தமா அழறதுக்கு பிஹெச்டி முடிச்சிட்டு வந்திருப்பீங்களோ? உங்க அப்பங்கிட்ட எல்லாம் போக முடியாது. நான் ஒண்ணு வண்டி கடையில போட்டு வித்துட்டு சுண்டல் வாங்கி திங்க போறேன். அவ்வளவுதான். நீ இப்படியே அழுதுட்டே இருந்தன்னு வை, அவன் உன்னை தூக்கிட்டு போய் கண்ணு மூக்கு வாயெல்லாம் நோண்டி எடுத்து. அச்சோ சொல்ல முடியல, எனக்கே பயமா வருது. ஏய் சும்மாறா, உங்க அப்பா என்னமோ போன் பேசிட்டு இருக்கான், வருவான். பப்ளு ஏன்டா போன் பேசிட்டு வர்ற சாக்குல அவனை எதுவும் சொல்லி அழவச்சியா? எதுக்குடா இருந்த அவனை அப்படியே அழவச்சிட்டே இருக்க? சரி பண்ணி அழாதானே. அடங்கப்பா, இல்லன்னா உன் மாமனுக்கு அழவே தெரியாது தானே. நீ எதுவும் சொல்லி பயமுறுத்தாம அவன் இப்படி அழுவானா? ஒன்னும் சொல்லலடே, எடைக்கு போட்டு சுண்டல் தான் வாங்கி தின்றுவேன். என்ன அதுக்கு இருந்து உன் மாமன் இப்படி அழறான்? ஏன் எருமா அவன்கிட்ட இப்படி சொன்னா வேற அழாம என்ன செய்வான்? சரிப்பா சரி, நீ அழாதானே. அதான் நீ சொல்லிட்டல்ல, இனி அழுகையை நிறுத்திட்டு தான் மறுவேளை பாப்பான். போடாங். எல்லாருக்கும் பிறக்கும் போது எப்படி டிஃபால்ட்டா கண்ணு மூக்கு வாயின்னு இருக்கோ, உன் குடும்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்ன மச்சான்? எந்த நேரமும் அழுது அழுது அழுது. போடா, புள்ளைய பேக்க சொன்னா 8 கிலோல ஒரு பம்பு செட்டை பேத்து வச்சிருக்க. டேய் வேற என்னடா அருவி மாதிரி எந்த நேரமும் கண்ணுல தண்ணி கொட்டிட்டே இருக்கு. பப்ளு அப்பா எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். நீ அழாத என்னமா? அப்பாக்கு நிறைய கால் பேச வேண்டியதெல்லாம் இருக்கு, ஒண்ணு தூக்க வச்சிருக்க முடியாதுல்ல. நீ மாமா கிட்ட இரு. கார்த்திக் அம்மா இங்க வா. அந்த வரேம்மா. என்னம்மா? கார்த்தி, ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகுமா? அதுக்கு கம்மிதாமா ஆகும். ஓ சரி சரி. ஏம்மா என்னாச்சு? இல்ல, உங்க 2 பேர்கிட்டவும் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் விஜய் வர்றதுக்கு முன்னவே. சொல்லுங்கம்மா. உங்க 2 பேத்துக்குமே நல்லா தெரியும், நம்ம விஜய் 5 வருஷத்துக்கு பிறகுதான் இங்க வரான். விஜய் 5 வருஷத்தை தாண்டி இங்க வரான்னு சொல்லி குடும்பத்துல உள்ள அவ்வளவு பேரும் எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுமேம்மா. அந்த சந்தோஷம் அவன் வந்ததுக்கு பிறகு எப்பவும் வீட்டுல நிலைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரியலையா? விஜய் வந்த உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அம்மா இரு கார்த்திக், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் பையன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுன்றது கொஞ்சமாவது எங்க குடும்பத்துக்கு ஏத்தது மாதிரி இருக்கணும். அப்படித்தானே எல்லா பெத்தவங்களும் ஆசைப்படுவாங்க. அதனால விஜய்க்கு 5 வருஷத்துக்கு முந்தி நடந்த எந்த விஷயத்தையும் தப்பி தவறி கூட நீங்க ஞாபகப்படுத்திடக்கூடாது. இது 5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் சொன்னதுதான். பரவாயில்ல, இப்ப வரைக்கும் நான் சொன்னதை மதிச்சு என் பேச்சை கேட்டு விஜய் கிட்ட எந்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தாம இருக்கீங்க. ஆனா இந்த 5 வருஷமும் அவன் தூரத்துல இருந்தான், இனி நம்ம பக்கத்துல இருக்க போறான். வீட்டோட இருக்கிறத விட இனி பிசினஸ் ஆபீஸ்னு உங்களோட தான் அவன் அதிக நேரம் இருக்க போறான். எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளை இந்த 5 வருஷத்துல எல்லாத்தையும் மறந்துருப்பான். அதனால நீங்க யாரோ ஒருத்தர் தப்பி தவறியும் கூட முடிஞ்ச கதையை பத்தி அவங்கிட்ட பேசி எந்த ஞாபகமும் படுத்திடக்கூடாது. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இந்த 5 வருஷத்துக்கும் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்தோம் விஜய் அங்க நல்லா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக மட்டும்தான் இத்தனை வருஷத்துக்கும் இங்க நடந்த எந்த கதையும் அவங்கிட்ட சொல்லாம இருந்தது. ஆனா இப்ப வரைக்கும் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட மறைச்சதுக்காக நான் தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்கேம்மா. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு இத்தனை நாளுக்கும் எங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. மன்னிச்சிருங்கம்மா, இது வரைக்கும் அவன் பக்கத்துல இல்ல, அவன் அங்க இருந்ததுனால அவங்கிட்ட உண்மை எதுவும் சொல்லாம மறைச்சாச்சு. ஆனா இதுக்கு மேற்பட்டு அவங்கிட்ட எதையும் மறைக்க முடியும்னு எனக்கு தோணல. நான் தான் சொல்றேன்ல, அவன் எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு. 5 வருஷம் ஆகுது, எத்தனை போன் பேசிருப்பான் என் பிள்ளை என்கிட்ட. ஆனா ஒரு தடவை கூட என்கிட்டயோ அவங்க அப்பா கிட்டயோ சின்னதா வாயை திறந்து அந்த பொண்ணை பத்தி எந்த விஷயமும் பேசினது கூட கிடையாது. அப்படி அங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கவங்க கிட்ட இங்க வந்தது ஏதாவது சொல்லி ஞாபகப்படுத்தி விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றேன். நிச்சயமா அவன் மறந்துருக்க மாட்டாமா. மறந்துருப்பான். மாட்டாமா. நான் தான் சொல்றேன்ல கார்த்திக், அவன் மறந்துருப்பான். இல்லம்மா, மறந்துருப்பான். டேய், இத்தனை வருஷத்துல அவங்கிட்ட நானும் எத்தனையோ கால் பேசியிருக்கேன். ஆனா அவன் ஒரு தடவை கூட என்கிட்டவும் அந்த பொண்ணை பத்தி எதுவும் கேட்டது கிடையாதுடா. எனக்கு என்னவோ அம்மா சொல்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தோம்ல,
யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு நினைச்சு மறந்துருப்பான்னு தானே நானும் நினைக்கிறேன். இல்லடா. கார்த்திக், நான் தான் சொல்றேன்ல, அவன் எல்லாத்தையும் மறந்துருப்பான். மருமகளா எங்க வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் சொல்லவே அசிங்கமா இருக்கு. அப்படி ஒரு பொண்ணை எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. அவன் வந்ததுக்கு பிறகு தெரியும் அவன் மறந்துட்டானா இல்லையான்னு. ஒருவேளை அவன் மறந்துட்டானா நான் அவன்கிட்ட எதையுமே ஞாபகப்படுத்தலமா. ஐயோ என் பிள்ளை. விஜய், அம்மா, எதுக்குமா அழறீங்க சின்ன பிள்ளை மாதிரி? என்னதான் தினம் போன்ல பேசினாலும் என் பிள்ளைய 5 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பாக்குறேன் கண்ணுல. என் தங்கம். ஒன்னும் இல்ல, அதான் வந்துட்டேன்ல, இனி உங்க கூட தான் இருக்க போறேன். இத கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணே, மதிமா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மச்சான் ஜெயிச்சுட்டடா நீ. ஆளே அடையாளம் தெரியாம இருக்கான்டா. அம்மா, இனி நீ எப்பவும் எங்க கூடவே இருக்கணும். உன்னை இனி வேற எங்கேயும் விட போறதில்ல நாங்க பாரு. சரிம்மா அழாதீங்க. அடடடடா, இந்த பம்பு செட்டு இங்கேயே அழறத நிறுத்த மாட்டான்ப்பா. என்ன மச்சான், புது லான்ச்சா? சும்மா இருடா. என் பிள்ளை எப்பவும் அப்படி சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருக்கேன் போதுமா? அதானடா எங்களுக்கு வேணும். ஆமா, அப்பா எங்க? அப்பா தானே, அதான் திரும்பவும் 3வது முறைய காலை உடைச்சிட்டு உட்காந்துருக்காருல்ல. வீட்டுல நீ எப்படா வருவன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கூட தாத்தாவும் துணைக்கு விட்டுட்டு வந்திருக்கேன். ஏர்போர்ட்டுக்கு வந்தே தீருவான 2 பேரும் அடம். வீல் சேர் தான் யூஸ் பண்றாரு, அவ்வளவு நடக்க முடியாது பாத்தியா. அதான் அவரை அங்கவே விட்டுட்டு நான் மட்டும் வந்தேன். உன் அப்பா எப்போன்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. போலாமா? போலாமா? மணி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னடா மச்சான், உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஜெயிச்சிட்ட மச்சான் நீ. ஆமாண்டா, வேற மாதிரி இருக்கடா பாக்குறதுக்கே. ஓய் பப்ளு, அங்க பாரு. மாமா பாரு. ஓய் இங்க வா. பம்பு செட்டு வந்துடே மாட்டான், அவனுக்கு அழ மட்டும் தான் தெரியும் இல்லம்மா? டேய், எத்தனை வயசு ஆகுது? 2 வயசு ஆகுது மச்சான். நீ எப்படிடா, 1 2? தெரியாத மாதிரியே நடிப்பான். தினம் தான் போனை போட்டு மணிக்கணக்கு அழப்பிட்டு இருக்கனே. அப்போ இன்னும் ஒன்னும் தேரல. ஒண்ணு கண்ணே கண்ணு பார்த்து பார்த்து லவ் பண்ணேன். அதுவும் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. வேற என்ன செய்ய, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆமா சார். விஜய், வரேம்மா. போலாம் வா, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம். பாத்தீங்களா, நான் தான் சொன்னனே அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு. போன இடத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பான், எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசி பழகிருப்பான். அதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் சொன்னேன், கண்டிப்பா இந்த 5 வருஷத்துல அவன் எல்லாத்தையும் மறந்துருப்பான்னு. நான் சொன்னது போலதானே நடந்திருக்கு. அவன் அந்த பொண்ணை மறந்துட்டான். இதுதான் நல்ல வேலைன்னு என் பையனுக்கு நான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல, வந்த உடனே அப்பா எங்க இருக்காரு, அப்பா எப்படி இருக்காரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நம்மளை பத்தி மட்டும்தான் அவன் யோசிக்கிறான். அவன் இருந்த நிலைமைக்கு இன்னமும் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கவனா இருந்தா வந்த உடனே அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்பான். இல்ல முத வேலைய கார் அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் போய் நின்றுருக்கோம். அப்படி எதுவுமே இங்க நடக்கலன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அந்த பொண்ணு பேர் கூட ஞாபகம் இல்ல. இப்போவாது நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் கார்த்திக். அதுவும் இல்லாம என் வீட்டுக்கு வரப்போற மருமக யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க 2 பேத்து மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாங்க. சரிசா, கொஞ்சம் வேகமா தண்ணி கொண்டு வாமா. இன்னட்டி ஆச்சு இவளுக்கு. அக்கா, நல்லா தெரியுமா? ஏற்கனவே வெளியே தலை காட்ட முடியல, ஒரு இடமும் போயிட்டு வர்றதுக்குள்ள செத்து பழக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாப்பிளையும் வேணான்ட்டு போயிட்டான். இனி என்ன செய்ய? மாட்டிக்கிட்டு குடும்பத்தோட தொங்கலாதான் தொங்கலாம். இப்ப பரவாயில்லையம்மா.
என்ன வடிவு என்னன்னு என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டேக்கா. ஒரு நாள் விடாம இந்த ஆள் தேல் மாதிரி கொட்டி எடுக்கிற அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றவங்களும் தாண்டானுங்க தோன்றானுங்க. கடைசியில ஃபோன் பண்ணி பொண்ணு எங்களுக்கு பிடிக்கல பொண்ணு பார்க்க வரலன்றானுங்க. அந்த பிள்ளை தலையெழுத்து என்னன்னு இருக்கு பாருங்கக்கா. இந்த வீட்டு நடுவுல சேர போட்டு உட்காந்துட்டான்ல அந்த ஆளு. இனி கொன்னு எடுத்துருவான் வார்த்தையிலே. தினம் தினம் இந்த மாதிரி பேசி பேசி அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டிட்டு இருந்தா அந்த பிள்ளை மனசு என்ன பாடுபடுங்க. என்ன வடிவு செய்ய கேக்குற ஆளா இந்த ஆளு. இனி ஓயவே மாட்டான்க்கா, ஓயவே மாட்டான். இன்னும் 2-3 மணி நேரத்துக்கு ஓயவே மாட்டான். இவனே இப்படி பேசும்போது ஊர்ல உள்ளவளுக்குலாம் சொல்லியாக்கா தரணும் பேசுறதுக்கு. ஊர்ல உள்ள வீட்டு புள்ளதானே, நமக்கு என்ன நாக்கு மேல பல்ல போட்டு என்னென்ன பேச்சு பேசுறாளுங்க தெரியுமா? அம்பட்டியும் என் காது படவே கேட்டுக்கிட்டு இன்னும் சாகாம கிடக்குறேன் பாருங்கக்கா. என்னக்கா ஏன் வடிவு இப்படி எல்லாம் வார்த்தைய விடுற? ஊர்ல உள்ளவன் அவன் பொண்ணை வளர்த்தமா அரவன் தெரியாம கட்டி கொடுத்தமான்னு இருக்கான். இந்த பக்கத்து தெருவுல அந்த ராமசாமிக்கு 5 பொம்பளை பிள்ளைதான். 5 அவன்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். தெருவுல போக முடியல. என்ன பார்த்தா நடுங்கி பயப்படுற பையன் இன்னைக்கு என்ன மதிக்காம என்னென்ன பேச்செல்லாம் பேசி தெரியலாம் தெரியுமா? எல்லாம் எதனால? அவன் 5 பிள்ளை இருந்து கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனா இங்க ஒண்ணுதான் 8 திக்குக்கும் குடும்பம் மனத்தை வாங்கிட்டுல உட்காந்துருக்கு. ஒரு பையன் தெரியாத பையன் இல்ல. பாத்தியா என்னென்ன பேச்செல்லாம் பேசுறான் பாத்தியா? பெத்த அப்பன் பேச வேண்டிய பேச்சா இதெல்லாம்? இல்லக்கா இல்ல, அந்த பிள்ளை இருக்கவே வேண்டாம். அந்த பிள்ளை செத்து போலாம்க்கா, செத்து போலாம். அந்த பாடுபடுத்துறான் இவன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீ இப்படி எல்லாம் பேசலாமா வடிவு? வேற பின்ன இவங்கிட்ட எல்லாம் இனி ஒரு நேரத்துக்கு இருக்க முடியாதுக்கா. காலத்துக்கு அந்த பிள்ளைய தேள் கொட்டுற மாதிரி கொட்டி எடுத்துருவான். என் பிள்ளைய எப்படி வளர்த்தேன் தெரியுமா? இன்னைக்கு இந்த பாடுபடுறா. அந்த பிள்ளைக்கு மனசுல அப்படி என்ன இருக்கோ தெரியல. அம்புட்டு துணி இந்த முகத்துக்கு போடுறதுக்குன்னு அம்புட்டு பொருள் அவ்வளோ நீட்டா வெளியே ட்ரெஸ் பண்ணிட்டு போகும் வரும். ஆனா இப்படி பேசி பேசி என் பிள்ளைய இந்த 5 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த பிள்ளை கண்ணாடி பார்த்து தலை சிவை கூட நான் பார்த்தது இல்லக்கா. என்னமோ ஏதோ தானோன்னு ஒரு மூலையில கிடக்கு. பார்க்க பார்க்க எவ்வளோ வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா? கவலைப்படாத வடிவு, எல்லாம் சீக்கிரம் மாறும். எங்கன்னு மாறப்போகுது? கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அனுப்பி வச்ச நிம்மதியா இருப்பான்னு பார்த்தா ஒருத்தனும் வேணான்ட்டு போறான். அப்படி அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சதுன்னு தெரியல. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இதுக்கு மேற்பட்டும் நீங்க இருக்கிறது சரியில்லை சத்யா. அதனால இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. தினம் தான் கோவிலுக்கு போறேன், தினம் சாமியை பார்த்து வேண்டிக்கிறேன் தான். ஆனா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து என்ன சுத்தி இருக்கிறதவங்களும் என்ன வெறுக்கிறது மட்டும் இல்லாம என்னால தினம் தினம் கஷ்டப்படுறாங்க. மேலும் மேலும் இந்த கஷ்டத்தை இவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு விரும்பல. இனி நான் இங்க இருக்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்கள பிறந்துட்டாவே என்னமோ சாபக்கேடுன்னு. ஒரு வயசுக்கு மேல பொம்பளை பிள்ளைங்க வீட்லயே இருந்துட்டா சுத்தி இருக்கிறதவங்க இல்ல பெத்தவங்களே நம்மள யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியே அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இங்க இருந்து நீ யாருக்கும் பாரமா இருக்க தேவையில்ல. ஒருவேளை நீ இப்பவும் தயங்கி இந்த வீட்டுக்குள்ளவே இருக்கணும்னு நினைச்சனா 4 பக்கத்துல இருந்து உன் மேல வார்த்தையை கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த 5 வருஷமா நீ அனுபவிச்சதெல்லாம் போதும். எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, இந்த லைஃப்ல எனக்குன்னு ஒருத்தவங்க கூட எனக்காக உண்மையா இல்ல. எனக்காகன்னு நான் சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தவங்க கூட இல்ல. எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சில நேரம் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தோணுது. ஆனா இப்படி தோணும் போதெல்லாமும் மட்டும் எனக்கு என் கண்ணு முன்ன அவனோட ஞாபகம் வருது. இப்படி தோணும் போதெல்லாம் எனக்கு அவனோட முகம் என் கண்ணுக்கு முன்ன வருது. அஞ்சு வருஷம் ஆச்சு. என் லைஃப்ல என்னென்னவோ நடந்துட்டு வெறுத்துட்டேன் தான். உண்மையாவே மனசுல இருந்து வெறுத்துட்டேன் தான். ஆனா ஏன் மறக்க முடிய மாட்டேங்குது? நானே மறக்கணும்னு நினைச்சாலும் ஒவ்வொரு முறையும் என்ன அறியாமே எதுக்கு அவன் ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஞாபகம் வர்றதையும் தாண்டி உள்ளுக்குள்ள எதுக்கு என்னமோ வர வர அவன் எனக்கு பக்கத்துல நெருங்கி வர்றது மாதிரி ஒரு உணர்வு. கோவத்திலையும் கூட ஒரு நாளைக்கு 100 தடவைனாலும் அவனை பத்தி தான் நினைக்க தோணுது. எதுக்கு நான் இப்படி இருக்குன்னு எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறேன். ஆனா அந்த பதிலுக்கு கூட அவன் முகம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது.
பயமா இருக்கு. எங்க அவ முகத்தை நான் திரும்ப பாத்துருவேணும்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருந்தனோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிறேனான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதனாலதான் பயப்படுறேன். அவன் என் கண்ணுக்கு முன்ன வந்துடவே கூடாதுன்னு. ஒருவேளை அவன் இத்தனை வருஷத்துக்கு பிறகு என் முன்ன வந்து நின்னா கண்டிப்பா நான் உடைஞ்சிருவேன். அது மட்டும் நடக்கவே கூடாது. அவனுக்காக தான் நான் உடைஞ்சு போயிருக்கேன்னு எந்த சூழ்நிலையிலயும் அவனுக்கு காமிச்சுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்து இந்த 5 வருஷமா என்ன தவிக்க விட்டுட்டு போயிருக்க. கண்டிப்பா உனக்காக நான் உடைஞ்சு எழுதிடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் என்ன மீறியும் உன் ஞாபகம் எனக்கு வரும்போதெல்லாம் நீ எனக்கு பண்ணிய துரோகம் அதை நினைக்கும் போதுதான் இவனை ஏடா இவ்வளவு லவ் பண்ணோம். இவனை லவ் பண்ணதுக்காக வாட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு தோணுது. ஆனா இந்த கஷ்டம்லாம் எதுவுமே இல்லாம எங்கோ ஏதோ ஒரு மூலையில இந்நேரமும் யாரோ ஒருத்தர் கூட அவன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான்ல. ஆனா ஒண்ணு, எப்பவுமே ஒண்ணு தண்ணி என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. ஒண்ணு தண்ணி என்னால வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த உலகத்துல நான் அதிகமா காதலிச்ச ஒரு ஆளும் நீதான். இந்த உலகத்துல நான் அதிகமா வெறுக்கிற ஒரு ஆளும் நீதான். எனக்கு புரியவே இல்லை எதுக்காக எனக்கு கோவம் வருது, எதுக்காக நான் அழறேன், எதுக்காக நான் சோகமா இருக்கேன். எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எத்தனை நாளைக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து இப்படி என்ன கொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நான் உன்னை பார்த்திருந்திருக்காமே இருந்திருக்கலாம். இந்த 5 வருஷத்தையும் வழியால மட்டுமே நான் கடத்திருக்கேன். யாரு நினைச்சாலும் இந்த 5 வருஷத்தை எனக்கு திரும்ப கொடுத்துட முடியாது. ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே. இன்னைக்கு ரோட் எப்படி கிராஸ் பண்ண? பெரிய அண்ணாலாம் வரலையே. பயமா இருக்கு. நிறைய வண்டி போய்கிட்டே இருக்கு. எப்படி இப்போ கிராஸ் பண்ண? ஸ்கூல் பில்டிங் அந்த பக்கம் தானே இருக்கு. லேட் ஆட்டா எஸ்தர் மிஸ் வெளியே நீ டவுன் பண்ண விட்டுருவாங்க. ஒரு பெரிய அண்ணாவையும் அக்காவையும் காணுமே. நல்ல வேலை. சுபா, பிள்ளைங்களை இப்படி தனியா ரோட்ல விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பாப்பா இப்படியே நடு ரோட்ல ஓடி வருவாங்க. பார்த்து வர வேண்டாமா அண்ணே? விஜய் தம்பி, ஒன்னும் ஆகல தம்பி, நீங்க கார்ல இருங்க, நான் வந்துடுறேன். குழந்தைகிட்ட இப்படியே பேசுறது இல்ல தம்பி. வர நடு ரோட்ல ஓடி வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணுன்னா நாம என்ன தம்பி பண்ண முடியும்? உங்க அப்பா அம்மா எங்க அண்ணே? தம்பி நீங்க போங்க. இல்ல தம்பி போங்கண்ணா. சாரி எல்லாம் இருக்கட்டும். ரோட்ல 2 பக்கமா வண்டி வருதுல்ல, இப்படி ஓடி வரலாமா? ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. அந்த பக்கத்துல வேன்ல இறக்கி விட்டுட்டாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. கூட வர பெரிய அண்ணா அக்காலாம் இன்னைக்கு வரல. லேட்டா போனா எஸ்தர் மிஸ் வெளியே முட்டி போட விட்டுருவாங்க. சரிம்மா அழாத. சாரி எல்லாம் வேண்டாம். இனி இப்படி யாரும் இல்லாம ரோட் கிராஸ் பண்ண கூடாதுன்னு. அடி எதுவும் படலல்ல? புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு பாரு. அம்மா உன் பேர் என்ன? உன் நேம் என்னன்னு கேட்டேன். சத்யபிரியா. என்ன? சத்யபிரியா.
எப்படி மறந்துருக்கான் பாத்தியா? இதுல நான் வேற அவனுக்கு ஞாபகப்படுத்துறேன். டேய் அது என்ன? சத்யபிரியா